Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம டிஎன்பிசியில் நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பற்றி பார்க்கலாம். இது குரூப் 2 கொஷின் வாங்க பார்க்கலாம். பொறுத்துக பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர் இது எல்லாத்தையுமே இது கூட பொறுத்த சொல்லியிருக்காங்க. இப்போ சினை அப்படின்னா என்ன, உறுப்புன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு உறுப்புகள் இல்லை மற்ற செடி கொடியில் இருக்கக்கூடிய உறுப்புகள். இப்போ இதில் உறுப்புகள் சம்மந்தமாக எது இருக்குன்னு பாருங்கள், முகம், கை. ஓகேங்களா? அப்போ ஆன்சர் என்ன வரும், டிக்கு என்ன வரும், 2. ஓகேங்களா? அப்போ டிக்கு 2ன்றதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், டிக்கு எங்கே இருக்குது, 2 இங்கே தான் இருக்குது, அப்போ இந்த ஆப்ஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் இலக்கணத்தை மக்கப் பண்ணாமல் மனப்பாடம் பண்ணாமல் புரிஞ்சு படிங்க. அதே மாதிரி இப்போ காலப்பெயர்னு வரும். காலம் அப்படின்னாலே மாலை இரவு அந்த நேரத்தை குறிக்கும். இடப்பெயர் அப்படின்றது வேலூர், நாமக்கல் அப்படின்றது ஒரு இடத்துடைய பெயர்கள். பொருட்பெயர்ன்றது நாற்காலின்றது ஒரு பொருள், புத்தகம்ன்றது ஒரு பொருள். இதெல்லாம் மேட்ச் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் 3, 4, 1, 2 அப்படின்னு வரும். சைடில் நம்பர் போட்டு மேட்ச் பண்ணக்கூடாது, அது தவறான மெத்தட். பொருட்பெயர் அப்படின்னா நாற்காலியும் புத்தகமும் மூணாவதுன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த நம்பரை தான் நம்ம இங்கே பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ 3ன்றதான் ஃபஸ்ட்டு வந்திருக்கும். நெக்ஸ்ட் பார்க்கலாம். அகர வரிசையில் எழுதுக. அகர வரிசை அப்படின்றது என்னென்னா, இப்போ ஏபிசிடின்னு சொல்கிறோம் இல்லையா, லைனாக இப்போ பிசி அப்புறம் ஏடி இந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுத்துருவாங்க. நம்ம ஏபிசிடின்னு சொல்லிட்டு வரிசைப்படுத்தணும் இங்கிலீஷில். இது தமிழில் பார்த்தோம் அப்படின்னா அந்த வரிசையை வரிசைப்படுத்தணும். இப்போ இங்கே எடுத்துக்காட்டுக்கு தீ தா இந்த மாதிரி இருக்குது. அப்போ இது தா வரிசையில் கொடுத்துருக்காங்க. தா தா தீ தீ தூ தூ தே தே தை தோ தோ தவ் அப்படின்னு சொல்லிட்டு முதல் எழுத்தை வரிசைப்படுத்தணும். தா தா தீ தீ, தீலே 2 இருக்குது, ஒன்று தீ இன்னொன்று தீது. இதில் ஃபஸ்ட் எழுத்து பார்த்துட்டு செகண்ட் எழுத்தை பார்த்து தான் மேட்ச் பண்ணோம். செகண்ட் எழுத்து இங்கே இல்லாதனால இதுதான் ஃபஸ்ட்டு. தீது அடுத்து துணை. இதில் இருக்கக்கூடிய முதல் எழுத்தை வச்சு வரிசைப்படுத்துறது தான் அகர வரிசைன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ ஆன்சர்னா தங்கம், தாழ்பால், திண்ணை, தீ, தீது, துணை. நெக்ஸ்ட்டு அடுத்தும் சரியான அகர வரிசை தான் கேட்டிருக்காங்க. ஆனால் இது என்ன பண்ணியிருக்காங்க, நம்மளுக்கு உயிரெழுத்துலையும் கொடுத்துருக்காங்க, உயிர்மெய் எழுத்து வரிசையிலையும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு உயிரெழுத்து உழவு ஊக்கடுத்து தான் ஏ போடுவோம். இதை முடித்ததுக்கப்புறம் மா வரிசை மண், மாடு, மாக்கடுத்து தான் மான்றதை எழுதுவோம். அடுத்தது நட என்னும் வேர் சொல்லின் வினைமுற்று என்னன்னு கேட்டிருக்காங்க. வினைமுற்று அப்படின்னா ஒரு செயல் நடந்து முடிஞ்சதை தான் வினைமுற்றுன்னு சொல்லுவோம். நடந்தான் அப்படின்னா அவன் நடந்துட்டான், அவ்வளோதான், அது முடிஞ்சு. அப்போ இதுதான் வினைமுற்றுன்றது. நடந்து அப்படின்றது வினை எச்சம், நடந்தன்றது பெயரெச்சம். ஓகேங்களா? ஸோ எப்படின்னா இந்த லாஸ்ட்டில் இருக்க எழுத்தை வச்சு தான் நம்ம கண்டுபிடிப்போம். தான்றதை பிரித்து எழுதுனீங்க அப்படின்னா இத்து குட்டலா. பிரிக்க தெரியாதவங்க தான்றதை ஃபஸ்ட்டு புள்ளி வச்சு இத்துன்னு எழுதிங்க. தா அப்படின்னா ஆ அப்படின்னு முடியும். ஆண் வந்துச்சு அப்படின்னா அது பெயரெச்சம். இதே இந்த தூவை எப்படி பிரிக்கும்போது தூ அப்படின்னா ஊன்ற சவுண்ட் வரும். ஊ வந்துச்சுன்னா அது வினையச்சம். உங்களுக்கான கேள்வி, நடத்தல் என்னும் சொல்லின் இலக்கண குறிப்பு என்ன? அதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு கேள்வி, திண்ணைன்னு வரனால திண்ணையை இடித்து தெருவாக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த பாடலின் ஆசிரியர் யார்? எந்த ரெண்டையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்.